Good morning, students. Today our topic is in light lesson plane mirror and reflection. A polished or smooth surface like glass which forms image by reflection is known as mirror. A plane mirror is a mirror with a flat reflective surface. A plane mirror makes an image of objects in front of it. In this picture ஒரு பையனோட இமேஜ் தெரியுது பாருங்க. எப்படி தெரியுது? இமேஜ் வந்து அப்ரைட்டாக தெரியும். அப்புறம் விர்ச்சுவல் இமேஜ், அதாவது மிரரில் தெரியக்கூடிய இமேஜஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். நம்ம டைரெக்டாக பின்ஹோல் கேமராலாம் பார்ப்போம்லாமா, அது வந்து ரியல் இமேஜ். நம்ம வந்து கண்ணால் பார்க்குற இமேஜஸ் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம்? ரியல் இமேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து டிஸ்டன்ஸ் பாருங்கள். இந்த ஏ அண்ட் பின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த மிரர். இமேஜிலேருந்து மிரருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். இமேஜ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். மிரர்லேருந்து ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸும் மிரர்லேருந்து இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The image is laterally inverted. The boy's left hand is image is right hand. அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் எப்படி தெரியும்? இமேஜில் மிரரில் ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நான் எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஆங்கிள்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதில் என்ன பார்த்தோம்? ஆங்கிள்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் இன்சிடென்ட் ரேயும் angle of incident ray is equal to angles of reflected ray. அதாவது இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள்ஸ் பாருங்கள் AON. தென் ரிஃப்ளெக்டட் ரேயோட ஆங்கிள் பாருங்கள் NOE. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ON இஸ் நார்மல். ON என்னது? நார்மல். தென் ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி பார்க்கலாம். இன் திஸ் பிக்சர் யூ கேன் சி ஆப்டிக்கல் ஃபைபர். இதுதான் என்னது? ஆப்டிக்கல் ஃபைபர். இது வந்து பண்டிலாக இருக்கும். இந்த ஃபைபரில் உள்ள த பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பை விச் லைட் சிக்னல்ஸ் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித் எ நெக்லிஜிபிள் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் எ வெரி ஷார்ட் டைம். அதை லைட்டை டிரான்ஸ்மிட் பண்ணும் வெரி ஷார்ட் டைமில் என்ன பண்ணிடும்? டிரான்ஸ்மிட் பண்ணிடும் ஈஸியாக. திஸ் இஸ் மோர் தின் ஃப்ளெக்சிபிள் ஃபைபர்ஸ் வித் எ கிளாஸ் கோர் த்ரோ விச் லைட் சிக்னல்ஸ் கேன் பி சென்ட். ஆப்டிக்கல் ஃபைபர் கேன் பி ட்விஸ்டட் அண்ட் பெண்ட் ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். வென் a ray of light is incident at one end of the core of optical fiber, it suffers total internal reflection at the many places inside the fiber and emerges at the other end with negligible loss of energy. அதாவது எனர்ஜி குறையாமலே என்ன பண்ணும்? ஈஸியாக டிரான்ஸ்மிட் பண்ணும். The data or information in the form of pulses of light can be sent through bundles of optical fibers. Optical fibers have become very important in high-speed communications. இது வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க? ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேபிள் டிவி, நெக்ஸ்ட்டு ப்ராட்பேண்ட் சர்வீசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ஃபைபர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் தீஸ் டைப் ஆஃப் ஆப்டிக்கல் cables are able to carry more signals than transitional copper cable telephone lines. இது வந்து காப்பர் கேபிள் டெலிஃபோன் லைன்ஸை விட ரொம்ப கேபபிளானது, ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ் பற்றி பார்க்கலாம். ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ்னால் நம்ம நேக்கட் ஐயில் பார்ப்போம்லாமா, அதான் என்னது? ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ். Here you can see real and virtual images. We have seen images being formed in a pinhole camera and a mirror
can we see what is different in both of these images? Already say, firstly the image of the pinhole camera was formed on a screen, while the image made by the mirror is not obtained on the screen. அதாவது பின்கோல் கேமராவில் பார்க்குறது தான் என்னது ரியல் இமேஜ், ஸ்க்ரீனில் பார்க்குறது விர்ச்சுவல் இமேஜஸ். தி இமேஜஸ் தட் ஆர் அப்டெயின் ஆன் த ஸ்க்ரீன் ஆர் கால்டு ரியல் இமேஜஸ் and that which cannot be obtained on the screen virtual images. அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே என்னம்மா நமக்கு விர்ச்சுவல் தான், நம்ம நேக்கட் கண்ணில் பார்க்குற இமேஜஸில் என்னது ரியல் இமேஜஸ். Also notice that image on pinhole camera was upright down while the mirror image was upright. Next, colors. Color of sunlight. Sunlight is a form of energy in the form of a wave that stimulates the retina of our eyes. Visible light is a spectrum of a number of waves with different wavelength range from 400 nanometer to 700 nanometer. 1 nanometer is equal to 10 to the power minus 9 meter. Each wave has a definite wavelength represent a particular color. The band of visible light is VGR. அதாவது சன்லைட்டில் 7 கலர்ஸ் வெளியே வருதுமா அந்த லைட்டில். அதை என்ன சொல்கிறான்னா வேவ்லென்த் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. அதாவது என்ன கலர்லாம் இருக்குது, வயலட், இண்டிகோ, விப்ஜிஆர்னு சொன்னதை. violet, indigo, blue, green, yellow, orange and red. Violet color has shorter wavelength and red color has longer wavelength. When light ray of particular wavelength strikes the retina of our eye, our brain perceives that specific color. When all colors of visible light strikes the retina of our eye at the same time, our brain perceives white. This shows white is not a color at all, but it is the combination of all the colors of the visible light spectrum. If all the wavelength of visible light spectrum give appearance of white, similarly the observe of all their wavelength of visible light will lead appearance of black. அதாவது 7 கலரையும் சேர்த்து பார்த்தோன்னா என்னவா தெரியும், ஒயிட்டாக தெரியும். அதே மாதிரி எல்லாத்தோட வேவ்லென்த்தை லைட்டோட வேவ்லென்த்தை சேர்த்து சிமிலர்லி ஆல் தீஸ் வேவ்லென்த் ஆஃப் விசிபிள் லைட், அதாவது விசிபிள் லைட்டிலோட எல்லா வேவ்லென்த்தையும் சேர்த்து பார்க்கும்போது பிளாக்காக தெரியும். ப்ரிசம்னா என்னென்னா அது ஒரு 2 பிளாஸ்டிக் ஆர் கிளாஸில் பண்ணியிருப்பாங்க, 2 ஃப்ளாட் சர்ஃபேஸஸாக இருக்கும். அதுதான் என்னது ப்ரிசம். இந்த பிக்சரில் இருக்க பாருங்க, அதில் ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது 7 கலர்ஸ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒன் ஆக்டிவிட்டிமா. இது என்ன பண்ணணும்னா ஒயிட் சார்ட்டை கட் பண்ணி அதில் 7 கலர்ஸாக வரைஞ்சிட்டு அதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். இந்த ப்ராஜெக்டை நீங்கள் நான் நோட்டு கொடுத்துட சொல்லுவேன்ல, அப்போ நான் சொல்லுவேன் இதை என்றைக்கு நீங்கள் கொடுத்து விடணும்னு. அந்த டைமில் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து விடுங்க. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஆக்டிவிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.